ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 6. ப்ரோட்டோகாலி நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு போய் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாசமா நம்ம ஹீரோ நல்லாவே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். நிறைய சாப்பிட்டு நல்லா ட்ரைனிங் எடுக்கிறதுல நம்ம ஹீரோவோட பாடி எல்லாம் மஸ்குலரா இருக்கு. உன்னோட கையெல்லாம் பார்த்தா யாரும் ஹீலர்னே நம்ப மாட்டாங்க, அந்த லெவலுக்கு நீ ஸ்ட்ராங்கா மாறிட்ட அப்படின்னு கார் சொல்லப்போ, ஹீலர்ஸ் யாரும் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பிராட் சொல்றான். அட்லீஸ்ட் இப்பெல்லாம் எனக்கு பிள்ளையோட பார்த்து பயம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லலாம். அட்டாக் சேவ் பண்ணி கொஞ்சம் லைட்டா டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு டீமன் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மாசோ ஜாம்பி கிட்ட இதை நான் எதிர்பார்த்தது தான் சொல்லுவான். மாசோ ஜாம்பி சொல்லாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். என்ன போய் டீமன் சொல்றீங்கன்னா அந்த லெவலுக்கு ஒன்னும் ஹார்ஷலா ட்ரைனிங் கொடுக்கலையே சொல்லுவோம். நீங்க அப்படிதான் கொடுக்குறீங்கன்னு மத்த 2 பேரும் சொல்றாங்க. லோசியல் உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு நனைலா வரவும், என்ன நீ நான் நீங்க பேசிக்கிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்கவும், வருஷக்கணக்கில் லோசியல் எங்க இருக்கா, சோ க்ளோஸ் ஆயிட்டா அப்படின்னு நனைலா சொல்றா. கில்டு ஹெட் குவார்டர்ஸ் ஹோலி சர்ச்ல இருந்து அந்த லெட்டர் வந்திருக்கு. நம்ம ஹீரோ அதை சவுண்டா படிச்சு காமிக்கிறான். இவ்வளவு சின்ன வயசுலயே லெவல் 5 அடைஞ்சதுனால ஹெட் குவார்டர்ஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப டேலண்டட் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அட்வென்ச்சரஸ் கில்டுல கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 6 மாசம் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும் படிக்கன்னு போட்டு அந்த ப்ரோட்டோகாலி தான் அதுக்கு பின்னாடி இருப்பான். அட்வென்ச்சரஸ் கில்டு ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். நான் தான் அவன் கிளினிக் ஆள் வரும்னு சொல்லுவோம். அதுக்கு தடையா இருக்கிற என்ன எங்க இருந்து அனுப்புறானா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ இங்க இருக்கிறதுக்கு 6 மாசம் டைம் இருக்கு. அது வரைக்கும் ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்றோம், நீங்க நிறைய பேரை ஹீல் பண்ண அப்படின்னு பிராட் சொல்றான். ஹீரோ ட்ரைனிங்ல டயர்ட் ஆகுறான். ஹீலிங் பண்ண நிறைய பேர் வெளியே வெயிட் பண்றாங்கன்னு அந்த கேட் கேல் வந்து கூப்பிடுறா. மேஜிக்கோ எனர்ஜியோ போயிடுச்சு நம்ம ஹீரோ சொன்னா. ஸ்டென்செக்ஸா கூட எல்லா திரும்ப வந்துரும் அப்படின்னு சொல்லி கார் வந்து கொடுக்குறான். இவன் உண்மையிலேயே ஒரு மேஜிகிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா அதை மடக்குன்னு குடிக்கிறான். ஆமா பிராட், உனக்கும் என்ன மசில்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கார் கேட்கவும், அவனை ட்ரைனிங் பண்றது என்னையோ ஸ்ட்ராங் ஆக்குது போல. என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில் லெவல் 7க்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிராட் சொல்றான். ஆல்ரெடி மார்ஷல் ஸ்பீட்ஸ் கேட்டா இருந்த நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிட்டியா? நீங்க மட்டும் நேரத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகாம இருந்திருந்தா எஸ்எஸ் ரேங்குக்கு போயிடலாம் அப்படின்னு கார் சொல்லிட்டு, அவன் அந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் எதுக்கு அவனை குடிக்க வைக்கிறீங்க, அது என்னதான் பண்ணுன்னு கேட்கவும், ஓல்டு புக்ஸ்ல என்ன எழுதி இருக்குன்னா குடிச்சா ஸ்ட்ராங் ஆவாங்க, ஸ்கில்ஸும் குயிக்கா இம்ப்ரூவ் ஆகும். பட் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் லூசியல் வந்தப்ப இருந்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் மாறி இருக்கா. அது ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பிராட் சொல்றான். ஆனாலும் அவன் அதை குடிக்கிறது ரொம்பவே ஐயோ பாவம் தெரியுமா. மோனிகாவும் நினைலாவும் அன்னைக்கு அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. டிரான்சாக்ஸோட நாத்தத்தை தாங்க முடியாம அவங்க அங்க இருந்து ஓடிட்டாங்க அப்படின்னு கார் சொல்லிட்டு இருக்கான். காரோட பிரதர் கால்பாய் அந்த இடத்துக்கு வந்து என்னோட வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் உன்னை நான் திரும்ப ஆக்ஷன்ல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பிராட் சொல்றான். என் வேலையை விட இது ரொம்பவே பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அப்புறம் நினைச்ச மாதிரியே ப்ரோட்டோகாலி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நான் மேல இடத்துல பேசிட்டேன். லூசியலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் அசாசினேஷன் ஸ்கில்ஸை நான் லூசியலை காப்பாற்ற யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு கால்பா சொல்றான். லூசியல் மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவான். ஆமான் பிராட் சொல்றான். இன்னும் அடுத்த 6 மாசத்துல அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுவான்னு கேட்கவும், ரேங்க் அட்வென்ச்சர் தோக்கடிப்பான், ட்ரிக்ஸ் கத்து கொடுத்தா சி ரேங்க் வர தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிராட் சொல்லவும், என்னோட ஸ்கில்ஸையும் அவனுக்கு கத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கால்பா சொல்றான். இந்நேரத்துக்கு லூசியல் யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கணுமா? அவன் அந்த வயசுல தானே இருக்கான்னு கேட்கவும், அவனை சுத்தி நிறைய பொண்ணு இருந்தாலுமே அவன் யாரையும் லவ் பண்ற மாதிரி தெரியல. மாசோ சாம்பியாச்சுன்னு சொல்லுவான். அந்த பேரை சொல்லாதீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் எப்படி ஒர்க் பண்றதுக்கு டீமன் இன்ஸ்ட்ரக்டருக்கோ பேர் செஃப்க்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுவான். அவனும் பேர் கிடையாது, இந்த டீமன் கூட என்ன கம்பேர் பண்ணாதுன்னு கார் சொல்லவும், ப்ரோ டென்ஷன்ல கிளாஸ் உடச்சிருந்தான். ஆக்சுவலி லூசியல் கிட்ட எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேஸோட கியூட் பர்சனாலிட்டி இருக்கிற பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த கால்பாய் உங்க கிட்ட சொல்றான். அவன் லைஃப்ல ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு பிராட் நினைக்கிறான். இப்ப 6 மாசங்கள் முடியுது. ஹீலர் ஸ்கில்ட்ட போய் நம்ம ஹீரோ பேசிட்டு வரான். ஹெட் குவார்டர்ஸ்க்கு நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஓரளவு நீ இம்ப்ரூவ் ஆயிருக்க. உண்மையிலே நீ இப்போ ஹோலி சிட்டிக்கு போறியான்னு பிராட் கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். போட ஆர்டர் மீறினா என்ன ஆகும்னு தெரியாது. நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வரும்ல நம்ம ஹீரோ சொல்றான். என்ன எதுக்காக இங்க தனியா கூப்பிட்டேன்னு கேட்கவும், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் மாஸ்டர் அப்படின்னு பிராட் நம்ம ஹீரோ கல்லறைக்கு கூட்டிட்டு போறான். இந்த வில்லேஜ்க்கு நான் ஹீலரா வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேரை நான் காப்பாத்திருக்கேன். ஆனா நிறைய பேரையும் என்னால காப்பாற்ற முடியல. அதை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்படுறேன். நீங்க ஆல்ரெடி என்கிட்ட சொன்ன மாதிரி புது அட்வென்ச்சரர்ஸ் ரொம்பவே போரானவங்க. காசுக்காக தான் போய் மான்ஸ்டர் கூட சண்டை போடுறாங்க. அந்த ப்ராசஸ்ல மோசமான ஹீலர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஸ்லேவா மாறி அவங்க வாழ்க்கை நாசமாகுது. இல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமலோ அவங்க உயிர் போகுது. இந்த 2 விஷயத்தையும் நம்ம தடுக்கணும்னா நியூ அட்வென்ச்சரர்ஸ்க்கு நீங்க ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாச்சும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அண்ட் பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு புச்சரிங் பேசிக் நாலேஜ் எல்லாத்தையும் கத்து கொடுங்க. அட்லீஸ்ட் அப்படியாச்சும் அவங்க சர்வைவல் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படி பண்ணா யாராச்சும் வந்து கத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு பிராட் கேட்கறான். நீங்க இருந்ததுனால தான் என்னால ஸ்ட்ராங்கா மாற முடிஞ்சது. கண்டிப்பா அதை அவங்களையும் ஸ்ட்ராங்கா மாத்தும். நிறைய பேர் சாக மாட்டாங்க. அடிப்பட்டு ஹீலர்ஸ் கிட்டயே போய் மாட்டிக்கிட தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹீலரா இருந்துட்டு இங்க இருக்கிற கிளினிக் எல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். நான் ஒரு அட்வென்ச்சரோ கூட தான் மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் வந்ததுல இருந்து பார்த்த அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே நல்லவங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிராட் கேட்கவும், நான் ஸ்ட்ராங்கா மாறினதை விட என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது எனக்கு ஷுவரா தெரியும். அண்ட் அதுக்கு காரணம் நீங்க தான் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம்.
உன்னோட ட்ரைனிங் முடிச்சதுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு ப்ராட் சொல்லவும், இன்னும் நான் ஒரு பஞ்ச் கூட உங்க மேல பண்ணல, கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சா திரும்ப அவங்க கூட வந்து ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி மோனிகாவை நீ தான் அட்வென்ச்சரர் ஸ்கில்ல கொண்டு வந்து விட்ட, அவளை என்ன பண்ண போறான்னு கேட்கவும், மோனிகா விருப்பப்பட்டு தான் அங்க இருக்கிறா அண்ட் அவ அட்வென்ச்சரர் கில்ல இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கிட்ட இதை பத்தி ஏதாச்சும் கேட்டாலான்னு கேட்கவும், அப்படி கேட்கறதா இருந்தா நனைலா கிட்ட தான் கேட்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரின்னு ப்ராட் அங்க இருந்து கிளம்பிட்டு ஓட்டு கேட்கறவங்களா அப்படின்னு கத்தவும், நனைலாவும் மோனிகாவும் வெளியே வராங்க. உங்களுக்குள்ள பர்சனலா பேச வேண்டியது இருக்கும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ப்ராட் அங்க இருந்து கிளம்புறான். நீங்க இங்க என்ன பண்றீங்க? சரி நான் உங்ககிட்டயும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களோட ஹெல்ப்க்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல எங்களுக்கு தான் சந்தோஷம் அப்படின்னு நனைலாவும் மோனிகாவும் சொல்றாங்க. வேலை உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நாங்க 2 பேரும் உங்களுக்காக எப்பவும் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மிஸ் நனிலா எனக்கு தேவைப்பட்டப்ப கூட இருந்தீங்க, என்ன ரொம்பவே அக்கறையா பாத்துக்கிட்டீங்க, ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நனிலா ரொம்பவே வெக்கப்படுறா. மிஸ் மோனிகா உங்க உயிரை நான் காப்பாத்தினா நீங்க சொல்லலாம், பட் என் உயிரையுமே நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்க அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல இருந்ததுனால தான் என்னதான் கஷ்டம் வந்தாலும் நான் ஓடி போனா உங்க முன்னாடி அது அவமானமா இருக்குன்னு ஓடி போல நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா என்னால உங்களுக்கு கஷ்டம் தான் இல்ல அப்படின்னு மோனிகா கேட்கவும், இல்ல அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருந்ததுனால தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாற முடிஞ்சது. அண்ட் சில விஷயங்கள் எனக்கு டிஃபிகல்ட்டிஸா இருக்கும் போது நீங்க என் கூட இருந்தீங்க, நான் ஸ்ட்ராங்கா மாறதுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம், நான் உங்களை பாரமாவே நினைச்சதில்ல, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அன்னை மோனிகா சந்தோஷத்துல ஆள ஆரம்பிக்கிறா. ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கஷ்டம் சந்தோஷம் எல்லா நேரத்திலயும் இவங்க என் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சில நாள் ஆனாலும் பல நாள் ஆனாலும் கண்டிப்பா நான் திரும்ப வந்து அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உயிரை பெருசா மதிக்காத அந்த வேர்ல்டுல நான் வாழ்றதுக்காக ஒரு மோட்டிவேஷன் அந்த ப்ராமிஸ் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஹோலி சிட்டிக்கு கிளம்ப போறான்னு உடனே எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. திரும்ப வரும்போது கண்டிப்பா அவங்க மேல ஒரு பஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ மட்டும் அப்படி பஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு ப்ராட் சொல்றான். அப்ப 5 பெரிய கப்க்கு சப்ஸ்டன்ஸ் எக்ஸ குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோசியல் நீங்க கிளம்புறதுக்கு கேரேஜ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லவும், நீங்க மட்டும் என்ன அந்த கில்டில் அலோவ் பண்ணலன்னா உங்களால நிறைய விஷயங்களை என்னால கத்துட்டு இருந்திருக்க முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லார் சார்பாவும் நான் பேசுறேன், இந்த ஊர்ல நிறைய அட்வென்ச்சரர்ஸ் ஒன்னால தான் உயிரோட இன்னைக்கு இருக்காங்க, அவங்க எல்லாருமே உனக்கு கடமைப்பட்டிருக்காங்க, ஸோ எப்பவும் போலயே ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு ப்ராட் சொல்றான். இதை என்னோட பார்ட்டிங் கிஃப்டா வச்சுக்கோ, இந்த மேஜிக்கல் பேக்ல 10 பொருள் எந்த சைஸ்ல வேணா வச்சுக்கிட முடியும், நீங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணதுக்கான பணமும் இதுல இருக்கு அப்படின்னு ப்ராட் சொல்றான். கண்டிப்பா உங்களை திரும்ப பாப்போம் மாசோ ஜாம்பி, உங்களுக்காக எப்பவோ காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா அட்வென்ச்சரர்ஸும் சொல்லவும், உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண் கலங்குறான். அலறத நிப்பாட்டிட்டு எங்களுக்காக திரும்ப வந்து சீப்பா ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ப்ராட் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஏ ரேங்க் ஹீலரா இருந்துட்டு தான் அந்த சிட்டியை வெளியே கிளம்புறான். ஹீரோ வெளியே போகுமே, நீங்க தானே லூசியல், உங்க கம்பெனியன்ஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு செக்யூரிட்டி கார்டு சொல்லவும், யாரும் நம்ம ஹீரோ போய் பார்த்தா பாசான ஆளுங்களும் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஆள ஆரம்பிக்கிறான். எமோஷனல் ஆகாதப்பா, வண்டியில ஏற, உன்னை கொண்டு போய் ஹோலி சிட்டியில சேஃபா விடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மெரட்டோனி அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்பி இப்போ நம்ம ஹீரோ ஹோலி சிட்டிக்கு போறான். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து புது பிளேஸ், புது கேரக்டர்ஸ் அண்ட் நியூ ஸ்டோரி லைன், அது ரொம்பவே சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.